है, वहाँ सबसे ज़्यादा आरोप प्रत्यारोप लगते हैं इलेक्शन कमीशन पर। और दूसरा, सर, महिलाओं को लेकर आपने कहा कि महिलाओं का सम्मान करना होगा, तो चुनाव से ठीक पहले दिल्ली में प्रियंका गांधी के गाल और सड़क का मामला है, तो क्या उस पर भी कुछ संज्ञान ले रही है, या आने वाले वक्त में इस तरीके के बयानों को लेकर क्या देख रहे हैं? Yes, please, Mr. Prabhu. மதியழகன், பிப்ரவரி 5 டெல்லி சட்டமன்ற தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள். தலைநகர் டெல்லி டெல்லியில் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அதற்கான அந்த தற்பொழுதைய அரசினுடைய காலம் வரும் பிப்ரவரி 23ஆம் தேதியுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் புதிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதன்படி டெல்லியில் இருக்கக்கூடிய மொத்தமாக 70 தொகுதிகள் இருக்கின்றன. 70 தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. 70 தொகுதிகளில் 58 தொகுதிகள் பொது தொகுதிகளாகவும் 12 தொகுதிகள் தனி தொகுதிகளாகவும் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன. இவை அனைத்திற்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் 1.55 கோடி வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதில் ஆண் வாக்காளர்கள் 83.49%, பெண் வாக்காளர்கள் 71.74 லட்சம், அதாவது 71.74 லட்சம் பெண் வாக்காளர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளம் வாக்காளர்கள் 25.85 லட்சம் வாக்காளர்களும், முதல் முறை வாக்காளர்களை பொறுத்தவரை 2.08 லட்சம் வாக்காளர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பிப்ரவரி 8ஆம் தேதி அன்று முடிவுகள், அதாவது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுதைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் தலைமையில் நடைபெறக்கூடிய கடைசி தேர்தலாக இது இருக்கிறது. அவரது பதவிக்காலம் விரைவில் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் அவர் தலைமையில் நடைபெறக்கூடிய கடைசி தேர்தலாகவும் இது இருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியிலிருந்து வரக்கூடிய நிலையில் இந்த முறை அந்த சூழல் மாறும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரை மும்முனை போட்டி நிலவுகிறது. ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக என்ற மும்முனை போட்டி நிலவுகிறது. இருப்பினும் இந்த முறை அந்த போட்டி என்பது தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.